நம்ம ஏன் வணக்கம் இப்படி சொல்கிறோம்? ஏன் வணக்கம் இப்படி சொல்ல மாட்டோம் அல்லது இப்படி சொல்ல மாட்டோம்? ஏன்னா நம்ம மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கிறதுனால 2 கையும் இப்படி கூப்பி வணக்கம் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, வணக்கம் சொல்லும்போது நம்ம கைகள் நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம மனசார நம்ம எதிரில் உள்ளவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இப்போ எல்லாரும் மனசார உங்கள் நண்பர்களுக்கும் ஆசிரியருக்கும் வணக்கம் சொல்லுங்க. பிரமாதம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம கைகளை பற்றி பார்த்தோம். 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொன்னோம். அப்புறம் விரல்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் விரல்களை இந்த விரலையும் கட்டை விரலையும் ஒன்று சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கிறதுக்கும் உதவுமா. நம்ம இதுவரை விரல்களை பற்றி பார்த்துட்டோம். விரல்கள் அவங்களுக்கும் பேர் இருக்குது தெரியுமா? கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். அதுலேயும் நம்ம கட்டை விரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? கட்டை விரல் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம கை தொலைபேசி எடுக்கும்போதே நம்ம கட்டை விரலை தான் எடுக்கிறோம். அப்புறம் குறுஞ்செய்தி அனுப்பும் பொழுது கட்டை விரலை தான் பயன்படுத்துகிறோம். இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ நான் விரல்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு நிறைய புல்வெளி இருக்கும், மலைகள் இருக்கும். அதில் ஆடு, மாடு, கோழி, குதிரை அப்படின்னு நிறைய மிருகங்களும் இருந்தது. ஆனால் இது 2 மலைகள். ஒரு மலை அந்த பக்கத்தில் இருந்தது, இன்னொரு மலை ஊருக்கு அந்த பக்கத்தில் இருந்தது. அங்கே சுற்றி புல்வெளி நிறைய இருந்தது. ஆனாலும் இந்த மலையில் இருக்கிற ஆடுக்கு இந்த மலை பக்கம் இருக்கிற புல்வெளி தான் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த மலையில் இருக்கிற ஆட்டுக்கு இந்த மலை சுற்றி இருக்கிற புல்வெளி தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால் எப்போதுமே 2 பேரும் ஒரு பாலத்தை கடந்து அவங்க புல்வெளியில் இல்லாமல் அடுத்தவங்க புல்வெளியில் போய் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் மலை ஆடு ஆடு கீழே வந்தது, பாலத்தை கடந்தது, புல்லை தின்றது. ஆடு திரும்பி சென்றது. மலை ஆடு கீழே வந்தது, பாலத்தை கடந்தது, புல்லை தின்றது. திரும்பி சென்றது. மலை ஆடுகள் கீழே வந்தன, பாலத்தை கடந்தன. தள்ளு, நீ தள்ளு. இல்லை, நான் தான் முதல்ல வந்தேன், நீ தள்ளு. நான் முதல்ல வந்தேன், தள்ளு தள்ளு தள்ளு. 2 ஆடும் ஆற்றுல விழுந்துட்டாங்க. மறுபடியும் 2 ஆடும் பாலத்துக்கு மேலே வந்தாங்க. நீ ரொம்ப கெட்ட ஆடு, நீ ரொம்ப கெட்ட ஆடு, நீதான். ஆடுகள் திரும்பி சென்றன. மலை ஆடுகள் கீழே வந்தன, பாலத்தை கடந்தன. புல்லை தின்றன. எம் 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 எம். அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்கு புச்சுக்கு.
நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிடலாமா? நீங்க எந்த மாதிரியான ஆடு? நல்ல ஆடா, கெட்ட ஆடா? விட்டு கொடுப்பதும் பகிர்ந்துக்கிறதும் முக்கியம்னு நினைக்கிறீங்களா?